நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை கேன்சர், புற்றுநோய். அதாவது இந்த புற்றுநோய்க்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கின்றதா? அதாவது வாஸ்து குறை வீட்டில் இருந்தால் புற்றுநோய் வருமா? பாருங்க, நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் தெய்வம் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். ஆனால் அதோடைய குறிப்புகளை நம்ம ரிசர்ச்சு என்று சொல்வோம். ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணுறீங்க, 1000 பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணால் அந்த நீங்கள் பண்ண அந்த ரிசர்ச் 100% ஓகே, ஸோ வி கேன் ப்ரொசீட் அண்ட் கிவ் திஸ் மெடிசன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. பல 1000 பேருக்கு மேலே அந்த மருந்தை ரிசர்ச் பண்ண பிற்பாடு. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு ஏன் நோய் வருகிறது, கேன்சர் ஏன் வருகிறது, அதை நான் புக்கில் கூட எழுதியிருக்கேன். என்ன காரணம்? ஒரு வீட்டின் வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட், அந்த கம்பாஸ் வைக்கும் பொழுது பக்கா கார்னரில், அது வடக்காக இருக்கலாம் அல்லது கிழக்காக இருக்கலாம், கார்னரில் டாய்லெட், கழிவு நீர் அறை இருந்தால் 100 வீட்டில் இருந்தால் 80 வீட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இரண்டாவது, சமையல் அறை அடுப்பு வட கிழக்கில் இருந்தால் 80% கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதுக்கப்புறம் வீட்டில் பழைய பொருள்களின் குடவுன், பூட்டின ரூம்கள், இரும்பு சாமான், டெட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கிற வடகிழக்கு இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஒரு வீட்டில் தென்மேற்கு திசை தாழ்ந்திருந்தால், அதில் டாய்லெட், லெட்ரின், பாத்ரூம் இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது முதுகு தண்டு கேன்சரில் ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறேன். மேற்கு திசை மத்திய பகுதியில் கேஸ் அடுப்பு, சமையல் மேற்கை நோக்கி சமையல் இருந்தால் முதுகில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டின் வடகிழக்கில் டார்க் பெயிண்டிங், இப்போ லேட்டஸ்டாக நான் ஹைதராபாத்தில் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பொண்ணு தன்னுடைய ரூமில் டார்க்கு ப்ரௌனிஷ் பெயிண்டிங், டான்ஸ் ஆடுற மாதிரி லைட்டிங் எல்லாம் போட்டு, உலகெல்லாம் அந்த அம்மா சுற்றுவாங்க. அப்பா கிட்ட நல்ல பணம் இருக்குது, கேன்சர், திருமணம் பண்ணி கேன்சர், அதுவும் யோகம் பாருங்கள். அந்த பொண்ணுக்கு முன்னே நிச்சயம் பண்ணி விட்டாங்க. 2வது வாட்டி பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு திருமணம் ஆகி, அது அம்மா என்ன சொல்லுவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் சுற்றுறதுக்கு போயிருக்காங்க கணவன் மனைவி. அந்த சுற்றுறதுக்கு போகும்போது மார்பில் நோய் வந்தது. திடீர்னு அன்பேரபிள் பெயின் அப்படின்னு சொல்லி ஹனிமூன்லேருந்து திரும்பி வராங்க. டெஸ்ட் பண்ணும்போது கேன்சர் அப்படின்றாங்க. இப்போ 4வது ஸ்டேஜ் கேன்சராக மாறிடுச்சு. நல்லா இருந்த பொண்ணுக்கு. என்ன காரணம்? நார்த் ஈஸ்டில் டார்க் கலர், டார்க்னா டார்க், அந்த அளவுக்கு டார்க், கருப்பு ப்ரௌன். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு தெற்கு வாசலாக இருந்தால், அந்த வீடு கார்னர் வீடாக இருந்தால், கார்னர் வீடு அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னர் வீடாக இருந்தால், சவுத் வெஸ்டில் இட்லி கடை, பிரெட்டு கடை, ஹீட்டர், ஃபேக்ட்ரியின் ஹீட்டர் இருந்து அந்த வீட்டில்
வடகிழக்கில் சிவப்பு வண்ணம் இருந்தால் உங்கள் மகனுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதாவது என்ன விஷயம்னா, வீட்டுக்கு வடகிழக்கு சிவப்பாக இருந்தால், அங்கே சிவப்பு பாத்திரங்கள் இருந்தால், சிவப்பு வண்ணங்கள் இருந்தால், அந்த வீடு தெரு கார்னர், அதாவது தென்மேற்கு திசை கார்னர் வீடாக இருந்தால், அங்கே ரோடு இருந்தால், அங்கே ஹீட்டர், அதாவது இட்லி கடை அப்படின்னு சொன்னேன், ஹீட், ஏதாவது சூடு எலிமெண்ட் இருந்தால் செவ்வாய் சனி சேரும். செவ்வாய் சனி சேர்ந்து விட்டால் வீட்டின் வடகிழக்கு ஈசானியம் மன நிம்மதியை கொடுக்கும் இடம், அந்த இடத்திலேயும் செவ்வாய் வந்து விட்டால் அந்த வீட்டில் உங்கள் மகனுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வயதான அப்பா அம்மாலாம் படுக்கிறாங்க. சில பேர் அப்பா அம்மாவை தென்கிழக்கு ரூமை கொடுத்து விடுறார்கள். அந்த ரூமுக்கு வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம். இப்போ இருக்கிற இந்த பசங்க ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாங்க. ஸ்கெட்ச் போட்டுட்டு, கம்பாசி ஸ்கெட்ச் போட்டுட்டு, பாத கிராஃபிங்கே தெரியாத முட்டாள்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடுவாங்க. 99.999% சொல்கிறேன், அந்த ரூமில் படுக்கிற அப்பா அம்மாவில் ஒருத்தருக்கு வயிற்று சம்பந்தமான கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இப்போ வாஸ்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். கர்மம் என்ன சொல்லுது? செவ்வாய் சனி, சுக்கிரன் சனி, செவ்வாய் சனி ராகு, சுக்கிரன் சனி ராகுவின் சேர்க்கை இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த யோகம் வடகிழக்கில் இந்த மாதிரி இந்த டாய்லெட் இருந்தால் அந்த ரூமு தென்கிழக்காக இருக்கணும். 100% இந்த மாதிரி இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதிரி 1000 கணக்கில் சொல்லலாங்க. ஆனால் முக்கியமான சப்ஜெக்ட் என்ன? வீட்டின் வடகிழக்கு திசை. வடகிழக்கு திசை சுத்தம் இல்லை, அங்கு குப்பை இருந்தால், டாய்லெட் இருந்தால், அங்கே சமையல் மேடை இருந்தால், அல்லது ஏதாவது வீட்டுக்கு வடகிழக்கில் கிராமம் இருக்குது, வடகிழக்கில் ஒரு அம்மா அடுப்பு போட்டுட்டு அங்கே சமைச்சு எல்லாரும் பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க பணத்தை பார்க்க முடியாது. அந்த ஈசானியம் என்றது ஒரு மனிதனுடைய தலை, வாஸ்து புருஷனுடைய தலை. அதில் நீங்கள் நெருப்பு வச்சுட்டீங்க, அவன் எங்கேருந்து சந்தோஷமாக இருப்பான்? இருக்கவே முடியாது. சந்தோஷமாக இருக்கவே முடியாது. தலை நெருப்பு இருந்தால் எங்கேருந்து சந்தோஷமாக இருப்பாங்க? இருக்க முடியாது. அதனால் வடகிழக்கில் நெருப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிவப்பு வண்ணமும் நெருப்பு தான். சிவப்பு வண்ணம் நெருப்பு தான். ஸோ அது அங்கே வரவே கூடாது. அது அங்கே வந்துட்டாவே கேன்சர் வர்றதுக்கு, பிளட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கிவிடும். அதுக்கப்புறம் சில பேர் என்ன செய்வாங்க, வீடை மேற்கில் கட்டுவாங்க, வீட்டுக்கு வெளியே டாய்லெட் பாத்ரூமை கட்டி விடுவாங்க. அங்கே தான் நாங்கள் அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம், தனியாக. ஆனால் இப்போ பாருங்க, கவனிங்க, சென்னையிலேயே ஒரு மயிலாப்பூரில் ஒரு வீட்டை சொல்கிறேன். மேற்கு வாசல் வீடு வடகிழக்கில் போய் படுக்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரே பையன்தான், 3 அண்ணன் தம்பிக்குது. அந்த வீட்டில் தென்கிழக்கில் கழுவு நீராலை டாய்லெட் பாத்ரூம், தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம், வடகிழக்கும் சுத்தமாக இல்லை. அந்த தென்கிழக்கில் தண்ணீர் அங்கேயே ஒரு போரிங்கை போட்டாங்க. உன் பையனே செத்து போடுவாயா அப்படின்னு, முட்டாள் மாதிரி செய்றீங்க அப்படின்னு. அந்த பையனுக்கு வயிற்றில் கேன்சர் வந்தது. வயிற்றை வெட்டி வெளியே எடுத்து வச்சிட்டாங்க, 2 மாதம் ஆகும் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறேன்? ஃபஸ்ட்டு இந்த டாய்லெட் பாத்ரூமை எடுத்து அங்கேருந்து தண்ணி சம்பை எடுத்து அங்கே உப்பு வை, டெம்பரவரியாக தண்ணியை காலி பண்ணு அப்படின்னு. தண்ணியை காலி பண்ணாங்க. வடகிழக்கில் ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். பையன் நல்லா இருக்கான், திரும்பி ஆப்ரேஷன் பண்ணி நல்லா வாழ்ந்துன்னு இருக்கான். கேன்சர் பேஷண்ட், பையனுக்கு
வயிற்றில் கேன்சர், யங் சாப், ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ். அந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. சூழ்நிலையை கவனிக்க வேண்டும். வாஸ்து சரியில்லை என்றால் கண்டிப்பாக கேன்சர் வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வீட்டின் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தென்கிழக்கில் போரிங் தண்ணீர் டாய்லெட் வராமல் பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.